கொஞ்சம் சத்தம் போட்டு பிரார்த்தனை. ஐந்து கரத்தில் ஆலை முகத்தில் நிரந்தரை போலும் ஏற்றிய மந்தை மகனிடை ஞான கொள்ளிலே புண்டியில் ஏற்றடிப்போம். ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் பாரதே காமரூபிணி வித்யாரங்கம் கரிஷ்யாமி சித்தர் பவது ஏகதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் நமோ சூர்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனயத்தை ராசி தேவே நமஹ. நன்றிங்கய்யா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவை துணை. மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம இப்போ நட்சத்திரம் எவ்வாறு பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த ராசி மண்டலத்தில் 12 ராசிக்குள்ள நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரம் நிலையானவை, 12 ராசியும் நிலையானவை. இது மாற்றமில்லை. 12 ராசி அதே இடத்துல தான் இருக்கும், நட்சத்திரமும் அதே தான் இருக்கும். அப்போ நட்சத்திரம்ங்கிறது ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியும் நமக்கு. இப்போ நம்ம நட்சத்திரம், கிரகம், நட்சத்திரம், பாவம், கிரகம், நட்சத்திரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக படிக்கணும். இப்போ நம்ம ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கிரகத்துக்குள்ள 9 விதமான அந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும் இருக்குது, பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ கிரகங்களை எவ்வாறு பிரிக்கிறது, நட்சத்திரத்தை எவ்வாறு பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ யாராவது ஒருத்தர் மைக்கை ஆன் பண்ணி கிரகங்களை எவ்வாறு பிரிப்பது, தசாபுத்தியின் அடிப்படையில் முதல் திசை எது, அது எவ்வாறு பிரிக்குது, தசா எப்படி புத்தியாக பிரிக்குது, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. யார்? ஐயாலாம் வேண்டாம், வரிசையா சொல்லிட்டே வாங்க, வரிசையா சொல்லிட்டே வாங்க. சந்திரன் புத்தி, அந்த சந்திரன் தொடங்குது. 5வது செவ்வாய் புத்தியா தொடங்குது. 6வது ராகு புத்தியா தொடங்குது. 7வது குரு புத்தியா தொடங்குது. 8வது சனி புத்தியா தொடங்குது. 9வது புதன் புத்தியா தொடங்குது. இதுல கேது புத்தியா தொடங்கும் போது 2வது கேது சுக்கிரன், கேது சூரியன், கேது சந்திரன், கேது செவ்வாய், கேது ராகு, கேது குரு, கேது சனி, கேது புதன், இந்த மாதிரி பிரிஞ்சு வருங்க ஐயா. சரி, இது கிரகத்தை நம்ம பிரிச்சுட்டோம். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரகத்தை அந்த மாதிரி பிரிச்சுட்டோம். அதே மாதிரி நட்சத்திரத்தையும் நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு படிச்சிருக்கோம். அப்போ நட்சத்திரங்களையும் நம்ம என்ன செய்யணும்னா நட்சத்திரத்தை வரிசையாக சொல்ல தெரியணும். அதே மாதிரி கேதுவுடைய நட்சத்திரம்னு 3 வரிசையாக சொல்லணும். ஒவ்வொரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தையும் வரிசையாக சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே தெரியணும். நான் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இளையராஜா பேசினதை கேட்டேன். இளையராஜா இப்பயும் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது இளையராஜா குழந்தையெல்லாம் அவங்க அம்மாக்கிட்ட போய் டாட்டா சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போவாங்களாம். அப்போ இளையராஜா அம்மா சொன்னாங்களாம், எனக்கு டாட்டா சொல்லாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளும் பாட்டி டாட்டா சொல்லிட்டு போனாங்களாம். அதனால் இன்றைக்கி நான் வீட்டை விட்டு வெளியே வந்தால் எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோவை பார்த்தோன்னே நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். உள்ளே போகும்போது எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோவை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது பிடிக்கப்பட்ட ஒரு நிழல் படம். அந்த நிழல் படம் எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்குது, அது உண்மை. எங்கள் அம்மாவுடைய உயிர் அந்த உருவமானது உண்மையானது. அப்போ மனிதன் கண்டுபிடிப்பிலேயே
அந்த ஃபோட்டோங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அப்போ ஒருத்தருடைய தோற்றம் அது இப்போ இருக்காது. அதாவது ஒரு வயசில் இருந்த தோற்றம் இப்போ இருக்காது, 3 வயசில் இருக்கிற தோற்றம் இப்போ இருக்காது. ஆனால் நம்ம ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்தோம்னா இருக்கும். அப்போ ஃபோட்டோ காப்பி அப்படிங்கிறது ஒரு அப்படியே நிலையாக இருப்பது, அதுக்கு பேர் தான் ஸ்டில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எங்கெங்கே இந்த 12 கட்டத்தில், எந்த நட்சத்திரத்தில், 12 ராசியில் எந்த நட்சத்திரத்திற்கு போது ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு பேர் தான் ஜாதகம் அல்லது ஒரு ஸ்டில்லு. வான் மண்டலத்தில் ஒரு ஸ்டில்லை எடுத்து வச்சுருக்கோம். அப்போ ஸ்டில்லை எடுத்துட்டோம். அந்த ஸ்டில்லில் யார் யார் இருப்பா, ஒருத்தர் பிறக்கும்போது அப்படியே இருக்கும். அதில் யார் யார் அவர் வாழ்நாள் பூரா அப்படியே ஒரு காப்பி இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்தது தான் நம்முடைய ஜாதகம். இப்போ யார் யார் அந்த கட்டத்தில் இருப்பாள், அந்த கட்டத்தில் என்னென்ன உள்ளே இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியறதை மட்டும் தான் சொல்லணும். இந்த கட்டம் இருக்குன்னா அந்த கட்டத்தில் யார் யார் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லணும். யாராவது ஒருத்தர் அவங்களுடைய ஸ்டில்லு, அவங்களுடைய ஜாதகம், இதுக்கு பேர் ஸ்டில்லு, அவர் பெர்த்து டைம் ஆஃப் ஸ்டில்லு, பிளானட் பொசிஷன், பிளானட் பொசிஷன். இதுக்கு வந்து என்ன சொல்கிறோம்னா, அப்போ பிளானட் பொசிஸ்டர்டு அட் த டைம் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்கிறோம். யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர், ஏதாவது சொல்றவங்களே பேச வேண்டாம், பேசாத ஆளுங்க யாராவது ஒருத்தர். நான் சொல்றேங்க. சொல்லுங்க. நான் வந்து மல்லிகாங்க. எனக்கு வந்து 1000. நான் அதெல்லாம் கேட்கல. அந்த சாமி வந்துருச்சு பாருங்க, நம்ம குரூப்ல இருக்குமே, சப்ளாடு குரூப்ல பாருங்க. இந்த பார்க்குறேன் எல்லாம் வந்துட்டாங்க. ஆமாம் சொல்லுங்கம்மா. நீங்கள் இல்லைங்க, இப்போ இந்த கட்டத்தில் வந்து லக்னம் வந்து எனக்கு தனுசு லக்னங்க. தனுசு லக்னம். மகரத்துல வந்து சனியும் கேதுவும் இருக்காங்க. கும்பத்துல குரு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கிறேன் பாருங்க. லக்னம் எந்த லக்னமா? தனுசு லக்னங்க. அப்ப லக்னம்னா இந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கலாமா? போட்டுக்காங்க. எங்களுக்கு போர்டு பாதி தான் தெரியுது. சரி. இப்ப தெரியுதான்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நவுத்துங்க. ஏமா ரொம்ப அப்புறம் அங்க போர்டு கிட்ட போயிரும். சரி இப்ப தெரியுதுங்க. தெரியுதுங்க. கட்டம் சரியா தெரியலங்க, இன்னும் கொஞ்சம் நகர்த்தணுங்கய்யா. கட்டம் தெரியுது. நீங்க தான் உங்க இதை எடுத்துக்கறணும். உங்க ஸ்டில்ல உங்க இதத்தான் நீங்க பெருசாக்கிக்கறணும். உங்க போன லேண்ட்ஸ்கேப் மாத்திக்கங்க. சரி இப்ப பாருங்க. இப்ப லக்னம் இங்க போட்டாங்க, மத்தத போடுங்க. இப்ப போட்டாச்சு. அடுத்து சொல்லுங்க. சனியும் கேதுவும் மகரத்துலங்க. இது முத நம்ம லக்னம் போட வேணாம், கிரகத்தை மட்டும் சொல்லுங்க. லக்னத்துல கிரகங்கள் இல்லைங்க. லக்னத்துல இல்ல. இதுல சனியும் கேதுவும். நான் பிறக்கும்போது தனுசுல எந்த கிரகமும் இல்ல. அடுத்தது சனியும் கேதுவுங்க. எங்க? மகரத்துல. மகரத்துல சனியும் கேதுவும். சரி. கும்பத்துல குருங்க. கும்பத்துல குரு. ஜாதக கட்டம் எழுதும்போது 2 எழுத்து இருக்கணும். மேஷத்துல சந்திரன்ங்க. மிதுனத்துல செவ்வாய். கடகத்துல ராகுங்க. கடகத்துல ராகு.
ராகு மட்டும் ஃபுல்லா எழுதிக்கங்க. சிம்மத்துல சூரியன் புதன். சிம்மத்துல சூரியன். இப்ப எழுதினோடனே என்ன செய்யணும்னா எண்ணி பார்க்கணும். எங்க இருந்து எண்ணணுமோ எண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கு. தண்ணியில சுக்கிரன். அப்ப எண்ணி பார்த்துடணும். எண்ணி பார்த்தா எத்தனைன்னு தெரியும். இப்ப எல்லா எழுத்துக்கள் 2 2 எழுதிட்டோமா? இது இந்த உங்க டேட்டா பர்த் டைம் சொல்லுங்க. டேட்டா பர்த் சொல்லுங்க. 1962ங்க. 1962 மாசம் ஆகஸ்ட்ங்க. தேதி 21 ஆகஸ்ட் 21ங்க. இங்க பாருங்க 1962 ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி. இது கிரக நின்ற நிலை. இதுக்கு பேர் என்ன சொல்லணும்? கிரக நின்ற நிலை. இதுக்கு வந்து அப்ப கிரக நின்ற நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரக ஸ்புடம். இதுக்கு பேரு கிரக நிலை. இதுக்கு பேரு கிரக நிலை. இதுக்கு என்ன சொல்லணும்? கிரக நிலைன்னு சொல்லணும். இதுல கிரக நிலை தெரியுது. இது இப்படி பார்க்கும்போது யாராவது இது ஜாதகம்னு சொல்ல முடியுமா? இது யாருடைய ஜாதகம்னா சொல்ல முடியுமா? 21ஆம் தேதி 8ஆம் மாசம் 1962 யார் ஜாதகம் சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, இந்த நேரத்துல இப்ப இதுக்குள்ள இந்த நேரத்துக்குள்ள ஒரு போட்டோ பிடிச்சாச்சு. இது பிறக்கும் போது ஒரு போட்டோ. இது பேரு ஸ்டில் இல்லையா? இந்த போட்டோ பிடிச்சிட்டோம். இப்ப இது பிறந்த நேரத்தில் கிரக நிலை. இதுக்கு பேரு பிறந்த நேரத்தில் உள்ள கிரக நிலை. இந்த கிரக நிலை மாறுமா? மாறாது. இது கிரகம் அப்படியே மாறாது. இது எந்த ராசியில இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த டிகிரியில இருக்கோ அது எப்பயுமே அப்படியே தானே இருக்கும். அப்ப இது பூரா பிறப்பு நிலை உள்ள கிரக நிலை. இது பிறந்த நேரத்தில் உள்ள கிரக நிலை. ஆனா ஒண்ணு மட்டும் மாறும். இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் மாறும். எது மாறிட்டே இருக்கு சொல்லுங்க பாப்பா? சந்திரன் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சந்திரன் மட்டும் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்துல இருந்தாருமா? பரணி நட்சத்திரங்க. இது பாருங்க, பிறக்கும் போது பரணியில இருந்திருக்காரு. இந்த சந்திரன் மட்டும் பிறக்கும் போது பரணியில இருக்காரு. அதனால இந்த சந்திரன் இருக்காரு இல்லையா, இந்த பரணி வந்து பிறந்த நட்சத்திரம்னு சொல்றோமா? பெர்த் ஸ்டார்னு சொல்றோமா? பெர்த் ஸ்டார்னு சொல்றோம். இப்ப உங்களுக்கு இந்த சந்திரன் இருக்காரு இல்லையா, இது இந்த ராசிக்குள்ள இருக்கிறதுனால இது பிறந்த சந்திரன் சொல்லலாமா? பிறந்த சந்திரன். இதுதான் பிறப்பு சந்திரன். இது பிறப்பு சந்திரன். இது பிறப்பு சந்திரன். இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? பெர்த் ஸ்டார். பெர்த் ஸ்டார். உங்களுடைய பெர்த் ஸ்டார் எதுன்னு கேட்டவொடனே நீங்க சொல்லிருவீங்க. இது பெர்த் நட்சத்திரம் என்ன? இந்த பெர்த் நட்சத்திரம் வந்து பரணி. இந்த பிறப்பு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கு? பரணியில இருக்கு. இந்த பரணியில இருக்கிறதுனால இது என்ன திசை? சுக்கிர தசாங்க. சரியா? இப்ப இது புரியுதாமா? சரி. பிறப்பு சந்திரன் பரணியில் இருக்கிறதுனால இது பெர்த் ஸ்டார்னு எடுத்துட்டோம். ஆனா இந்த பெர்த் ஸ்டார் வந்து அங்கேயே இருப்பதில்லை. இது நகர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது பிறந்ததிலிருந்து நகர்ந்து கொண்டே இங்க பரணியில் இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க, பரணியிலிருந்து 9 பிரிவு வரை நகரும். 9 நட்சத்திரம் வரை நகரும். அதுக்கு உரிமை உண்டு. 9 நட்சத்திரம் வரை நகரும். ஏன் 9 வரை நடக்குதுன்னா, 9 வருஷம் 9 நட்சத்திரத்துக்குள்ள அந்த தசாவர்த்தம் வந்து 120 வருஷம். ஒருத்தனுடைய மனிதனுக்கு ஆயுள் காலம் அப்ப என்ன நிர்மாணம் பண்ணியிருக்காங்க? 120 வருஷம். இப்ப பரணியில் இருக்கிறதுனால இது சுக்கிரன் சொன்னோம். இந்த பரணிக்கு அடுத்து என்ன ஸ்டார் இருக்குங்க? அம்மா இந்த பரணி நட்சத்திரத்துல இருக்கு. இந்த பரணி நட்சத்திரம். ஆனா இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு போகணும் இல்லையா? இவர் பிறக்கும் போது பரணியா இருந்துச்சு. ஆனா இந்த பரணியிலிருந்து கிருத்திகைக்கு வந்துருவா.
கிருத்திகைக்கு வந்துருங்க. ஆமாங்க. இப்ப கிருத்திகைக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன திசையா மாறும்? சூரிய திசையா மாறிடும். சூரிய திசையா மாறிடும். இப்ப சூரிய திசையா மாறிட்டா அப்ப சந்திரன் எங்க இருக்காரு? கிருத்தியில இருக்காரா? கிருத்தியில இருக்காரா? அப்ப கிருத்தியில இருந்தாருன்னா அந்த சந்திரனுக்கு பேர் என்னன்னா தசா சந்திரன். அதுக்கு என்ன சந்திரன்? தசா சந்திரன். தசா சந்திரன். சரி, இப்ப நடப்பு உங்களுக்கு என்ன தசை நடக்குது? தசா சந்திரன் எங்க இருக்காரு? குரு தசை நடக்குது. அப்ப குரு தசைன்னா எந்த நட்சத்திரத்துல இருப்பாரு? கிருத்திகைக்கு அடுத்து எதுல வந்திருப்பாரு? ரோகிணிக்கு அடுத்து மிருகசீரிடத்துக்கு அடுத்து திருவாதிரை. அப்ப இப்ப இந்த சந்திரன், இந்த பிறப்பு சந்திரன் நகர்ந்து எங்க வந்துட்டாரு? மிதுனத்துக்கு வந்துட்டாரியா? இங்க வந்துட்டதுனால இப்ப என்ன நட்சத்திரத்துல இருக்காரு அவரு? புனர்பூசத்துல இருக்காரு. புனர்பூசத்துல இருக்கிறதுனால அவர் என்ன தசை? குரு தசை. அப்ப இந்த சந்திரனுக்கு பேர் என்ன சந்திரன்? என்ன சந்திரன்? தசா சந்திரன். தசா சந்திரன். அப்ப முதல் பிறப்பு சந்திரனா இருக்கு. அப்புறம் ரெண்டாவது என்ன ஆயிடுச்சு? தசா சந்திரன். இந்த பிறப்பு சந்திரன் எல்லாமே பிறப்பு கிரகம். பிறப்பு கேது, பிறப்பு சனி, பிறப்பு குரு, பிறப்பு சந்திரன், பிறப்பு செவ்வாய், பிறப்பு ராகு, பிறப்பு சூரியன், பிறப்பு புதன், பிறப்பு சுக்கிரன். இதெல்லாம் மாறாது. எது மாறாது? இந்த 9 கிரகத்துல 8 கிரகம் அந்த இடத்தை விட்டு என்ன செய்யாது? மாறாது. ஆனா எது மட்டும் மாறக்கூடிய தன்மை இருக்கு? 9 நாள் கோச்சாரமாக மாறக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு? சந்திரனுக்கு மட்டும் இருக்கு. அதனால அது தசா சந்திரன் சொல்றோம். அப்ப சந்திரன் மாறிக்கொண்டே இருக்கு. இப்ப இதே சந்திரன் பரணிக்குள்ள இருக்கும் போது பரணிக்குள்ள 9 புத்தி போயிருப்பாரா? அதே மாதிரி கிருத்திகைக்குள்ள போகும்போது 9 புத்திக்கு சந்திரன் போயிருப்பாரா? அப்ப சந்திரன் என்பவர் தசைக்குள்ளேயும் போறாரு, புத்திக்குள்ளேயும் போவாரு, அந்தரத்துக்குள்ளேயும் போவாரு, சூட்சமத்துக்குள்ளேயும் போவாரு. அதனால சந்திரன் நிலையில்லாத கொடுப்பனையை கொடுக்கக்கூடியவர். இப்ப புரிஞ்சாமா? அப்ப இன்னொரு சந்திரன் இருக்காரு. இன்னைக்கு கோச்சார சந்திரன். இன்னைக்கு கோச்சார சந்திரன் எங்க இருக்காரு? இங்க பாருங்க. இப்ப கோச்சார சந்திரன் எங்க இருக்காரு? இருக்காரு. அப்ப கோச்சார சந்திரன் இருக்காரு. அப்ப கோச்சார சந்திரன் ஒன்று இருக்காரு இல்லையா? அவரை நம்ம தினச்சந்திரன் சொல்லலாமா? ஆமா, தினச்சந்திரன். அப்ப சந்திரன் எத்தனை வகையா இருக்காரு? 3 வகையா இருக்காரு. 3 சந்திரன் இருக்காரு. என்னென்ன சந்திரன் சொல்லுங்க பாப்பா. பிறப்பு சந்திரன், தசா சந்திரன், தினச்சந்திரன். இது பிறப்பு சந்திரன்ங்கிறது அன்னைக்கு அப்படியே இருந்த நிலை, இன்னைக்கு இருந்த நிலை இது. ஆனா இது ஓடிட்டு இருக்கு சந்திரன். இது ரன்னிங். தசா சந்திரன் ரன்னிங். அப்ப இந்த சந்திரனை விதி சந்திரன் சொல்றோம், இந்த சந்திரனை மதி சந்திரன் சொல்றோம், இந்த சந்திரனை கதி சந்திரன் சொல்றோம். என்ன சொல்றோம்? எது விதி? பெர்த் ஸ்டார்ங்கிறது விதி. ஃபேக்ட், ஃபெய்த் அப்படின்னு அர்த்தம். இப்ப இது புரிஞ்சா? அப்ப சந்திரன் எத்தனை வகை உண்டு? 3 வகை உண்டு. 3 வகை உண்டு. ஏன் 3 வகை உண்டு? இவங்களுக்கெல்லாம் இல்லாதது இவருக்கு மட்டும் ஏன் 3 வகை உண்டு அப்படின்னா, நல்லா கவனிங்க. சாமி கிளாஸ்க்குள்ள வாங்க. வந்துட்டீங்களா? கிளாஸ்க்குள்ள வாங்க. அதே இந்த சப்ளாடுல இதுக்கு போங்க. இப்போ பாருங்க. அப்பா நீங்க யாராவது வேற யாராவது ஜென்ஸ் சொல்லுங்க. அவங்களுடைய பிறப்பு சந்திரன், அவங்களுடைய தசா சந்திரன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரன் எங்க இருக்காரு? அவிட்டத்துல இருக்காரு. இன்னைக்கு சந்திரன். சரி, யாராவது சொல்லுங்க பாப்பா.
சொல்லுங்க. லக்கணாக்கா அதெல்லாம் வேணாம். சந்திரன் நான் பிறக்கும் போது கும்பத்தில் இருக்கு சார். கும்பத்திலே எந்த சந்திரன், என்ன சந்திரன் அது? உத்திரம் உத்திரம். சிம்மத்தில் பிறப்பு சந்திரன் சொல்லி சொல்லணும். என்னுடைய பிறப்பு சந்திரன் உத்திரத்தில் இருப்பதனால் பிறப்பு சந்திரன் உத்திரம். தசை வந்து சூரிய தசை. நான் பிறந்தது சூரிய தசையில, அதனால பிறப்பு சந்திரன் உத்திரம். இப்ப புரியுதா? சரி, அடுத்து தசா சந்திரன் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தசா சந்திரன் இங்க பாருங்க. தசா சந்திரன் இங்க இருந்து ராகுக்கு எங்க வந்துட்டாரு? சுவாதிக்கு வந்துட்டாரு. அப்ப தசா சந்திரன் யாரா இருக்காரு? சுவாதியில் இருப்பதனால என்ன தசை? ராகு தசை. ரன்னிங் தசை எது? ராகு தசை. இன்னைக்கு கோச்சார சந்திரன் எங்க இருக்காரு? புரியுதா? அப்ப இது இந்த டாபிக் புரியுதா? ஐயா மோகன் ஐயா வந்துட்டாரா? ஐயா அப்ப எத்தனை சந்திரன் இருக்காங்க? மொத்தம் 3 சந்திரன் ஐயா. ஏன் 3 சந்திரன் சொல்றான் தெரியுமா? இப்ப பாருங்க, இது பூமி இருக்கா? இந்த பூமியை சுத்தி ஒரு தடவை சுத்துறாரு சந்திரன். தன்னைத்தானே ஒரு தடவை சுத்துறாரு. தன்னைத்தானே ஒரு தடவை, செல்ஃபா ஒரு தடவை, பூமி ஒரு தடவை, சூரியனையும் 2 பேரும் சேர்ந்து சூரியனை ஒரு சுத்து. அப்ப 3 சுத்து சுத்துறாங்களா? ஆனா மத்த பிளானட் பாருங்க, தன்னைத்தானே ஒரு சுத்து, சூரியன் ஒரு சுத்து. தன்னைத்தானே ஒரு சுத்து, சூரியனை ஒரு சுத்து சுத்துறாங்க. இப்ப புரியுதா எப்படின்னு? சரி, அப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதைத்தான் என்ன சொல்றோம்? நம்ம தசைன்னு சொல்றோம். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை தசைன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு பார்த்துட்டு இந்த சந்திரன் மட்டும் பயணித்துக்கிட்டே இருக்காருன்னு பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, பிறக்கும் போது இது இருந்த நிலை. இதுல எதை போடல? லக்னம் போடாதனால இந்த அம்மா ஜாதகம் சொல்ல முடியுமா? இது ஜாதகம் அல்ல. இப்படி இருந்தா அதுக்கு பேரு கிரகம். இப்படி இருந்தா அதுக்கு பேரு கிரக நிலை. இதுல ஒண்ணுன்னு போட்டாத்தான் என்ன அர்த்தம்? உயிர் வருகிறது. உயிர் வருது. அப்ப லக்னம்ங்கிறது உயிர் போடணும்னா இந்த லக்னம் போடணும். அப்ப லக்னம்ங்கிறத உயிர். அப்ப லக்னம்ங்கிறது இப்ப பாருங்க, இந்த கிரகங்கள்லாம் என்ன செய்யுது? அங்க இருக்கு, அதாவது நிலையா இருக்கு. அப்புறம் சுத்திட்டு இருக்கு, கோச்சாரத்துல இருக்கு. இந்த கிரகங்களுக்கெல்லாம் நிலையாவும் உண்டு, சுத்துறதுக்கும் உண்டு, உரிமை உண்டு. ஆனா இந்த லக்னத்துக்கு நீங்க பிறக்கும் போது எங்க இருந்தாங்களோ அங்க இருந்து அது என்ன செய்யாது? நகராது, மாறாது ஐயா, மாறாது. மனமும் குணமும் மாறாது. அப்ப லக்னம் மட்டும் அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்தோன்னு எந்த ராசியில எந்த டிகிரியில விழுந்திருக்கோ, இப்ப எங்க 1வது வீடு விழுந்துருச்சுன்னா இதை மாற்றவே முடியாது. அப்ப லக்னம்ங்கிறது மட்டும் மாற்றம் இல்லாதது, நிலையானது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப இதுவரை புரிஞ்சா? அப்ப புரிஞ்சிருச்சு. அப்ப நமக்கு என்ன புரிஞ்சிருச்சு? லக்னம் அப்படிங்கிறது, இப்ப லக்னத்தை வச்சுதான் என்ன செய்யறோம்னா 12 பாவத்தையே பிரிக்கிறோம். லக்னத்தை வச்சுதான் என்ன செய்யறோம்? 12 பாவங்களை பிரிக்கிறோம். லக்னம்ங்கிறது 1வது பாவம், அதுல இருந்து 30 டிகிரி 2வது பாவம், அதுல இருந்து 30 டிகிரி 3வது பாவம். இப்படி லக்னத்தை அடிப்படையாக வைத்தே நாம பிரிக்கிறோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா, ஒரு சந்தேகம். அது இதுல நீங்க சொல்லுவீங்களா, பிறகு சொல்லுவீங்களான்னு தெரியல. நீங்க லக்னத்திலிருந்து 30 டிகிரி 2வது, 30 டிகிரி 3வது, இந்த பாவம் உள்ள நுழைவு பாருங்க. லக்னத்திலிருந்து அடுத்து 30 டிகிரி ஒரு ராசி, அடுத்து 30 டிகிரி ஒரு ராசி. ஆனா பாவம் கொஞ்சம் வித்தியாசப்படுங்க. அது வந்து நம்ம பிளாசிடியஸ் முறைப்படி, பிளாசிடியஸ் முறைப்படி லக்ன நிலை இருக்கு இல்லையா? அந்த லக்ன நிலை வந்து 6 பாவம் ஒரே மாதிரி இருக்கும்.
6 பாவம் வித்தியாசப்படும். ஓகே 1லிருந்து 6 என்ன இருக்கோ அதே தான் அடுத்து அப்படியே இருக்கும். அப்படியே ஓகே ஓகே ஆனா நம்ம இந்தியா இந்த பூமி இருக்கு இல்லையா, பூமியில போய் மேல போய் உட்காந்து இந்த டேப் டாப்பை கொண்டு போய் போட்டோம்னா மொத்தமே 6 பாவம் தான் விழுகும். ஓ 12 பாவம் வராது. அங்க இல்ல, அங்க நமக்கு பாதி தான் தெரியுமா, அதனால சொல்றீங்களா? அதனால அங்க நமக்கு இதுக்கு பாவநிலை கிடைக்காது. ஓகே 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 பாவநிலை கிடைக்காது. சரி, இப்ப பாருங்க, இந்த கிரகத்தை பத்தி நம்ம பேசணும். இந்த கிரகத்துல சூரியன் இருக்கார் இல்லையா, உதாரணம் சூரியன் எடுத்துக்கிறோம். இந்த சூரியன் இந்த ராசி மண்டலத்தை ஒரு ராசியை கிடக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? ஒரு ராசி 30 மாசங்க. ஒரு மாசம் 30 நாள் வராங்க. அப்போ ஒரு ராசியை கிடக்க அவர் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 30 நாள். ஒரு மாதம். சரி, ஒரு ராசியை கிடக்க அவர் 30 நாள், ஒரு மாசம். அப்ப இந்த ராசி மண்டலத்தையே கிடக்கணும்னா எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 12 மாதங்கள். 12 மாதங்கள் எடுத்துக்கிறாரு. அப்ப சூரியனுங்கிறவர் அப்படி எடுத்துட்டோம். சரி, சூரியனுக்கு அடுத்து சந்திரன் ஒரு ராசியை கிடக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க? 2 நாள். அந்த ராசி மண்டலத்தையே கிடக்க ஐயா ராசி மட்டும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு மாசம் ஐயா. அதான் 27 நாள் தான் 27 நாளைக்கு மேலதான் எடுத்துக்கிறாங்க இல்லையா? தோராயமா 27 நாள். ஒரு ராசியை மொத்தம் கடக்கணும்னா 27 நாள் எடுத்துக்கிறாங்க. யாருக்கு? சந்திரனுக்கு. சரி, அப்ப தோராயமா ஒரு மாசம்னு எடுத்துக்கிறோம். அப்ப சுக்கிரனுக்கு ஒரு மாசம், சூரியனுக்கு ஒரு மாசம், சந்திரனுக்கு ஒரு மாசம், புதனுக்கு ஒரு மாசம், அப்படி வச்சுக்கலாமா? ஓகே ஓகே சரி, அப்ப இவங்கெல்லாம் ஒரு வருடம் இதை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருடம். இதுல ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் எதியா? சனிங்க. சனி. மெதுவா நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அது எவ்வளவு நாள் எடுத்துக்கிறது? 2.5 வருஷம்ங்க. 2.5 வருஷம் எடுத்துக்கிறது. அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால மெதுவாக நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப தூரம் இருக்கிறதுனால ஒரு ராசியை கிடக்காது. 2.5 வருஷம். அப்ப இந்த ராசியை ஃபுல்லா மண்டலத்தையே கிடக்கணும்னா 30 வருடம். சரியா? அப்ப 30 வருடம். சரி, இப்ப அதுக்கடுத்து இவருக்கு அடுத்து 2வது கோட்டா யாரு மெதுவா நகர்றா? குரு பகவான். 2வது கோட்டா ராகு கேது. அவ எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க? 1.5 வருஷம். 1.5 வருஷம் எடுத்துக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு அடுத்து அவ ஒரு ராசியை கிடக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க? 1.5 வருஷம். ஒரு ராசி மண்டலத்தை ஐயா, ராசி மண்டலத்தையே கிடக்கணும்னா எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க? 18 வருஷம். 18 வருடம் எடுத்துக்கிறாங்க. சரி, செவ்வாய் ஒரு ராசியை கிடக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 45 நாள். அப்ப ஒரு 1.5 மாசம் எடுத்துக்கிறாரா? 45 48ங்களாங்க. 45 ஒரு ராசியை கிடக்க 1.5 மாதம் எடுத்துக்கொள்கிறார். அப்ப இந்த 1.5 மாசம் அப்படியே சுத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நாள் ஆகும்? 1.5 வருஷம் ஆயிருமா? சரி, அப்ப கிரகங்கள் சுழற்சியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கோச்சாரம் சொல்றோம் இல்லையா? பிறந்த நேரம் கிரகம் இருக்கிற நிலையை சொல்றோம், அடுத்து கோச்சாரம் சொல்றோம். சரி, இப்ப ஒரு நட்சத்திரத்தை நாங்க சொல்றது மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு நட்சத்திரத்தை சூரியன் கடக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கொள்வார்?
எழுதிக்க. எழுதிக்கிறேன். 13 நாள். ஒரு நட்சத்திரத்தை 13 நாளில் சூரியன் கடப்பார். சந்திரன் ஒரு நாளில் கடப்பார். செவ்வாய் 20 நாளில் கடப்பார். அங்க எழுதிக்கிறவங்க ஆ. ஒரு நிமிஷம். செவ்வாய் 20 நாளில் கடப்பார். புதன் 13 நாளில் கடப்பார். குரு அஞ்சேகால் மாதம். ஒரு நட்சத்திரத்தை கடக்க 5.25 மாதம். சந்திரனுக்கு மட்டும் சொல்லுங்க. சந்திரன் மட்டும் ஒரு நாள் ஒரு நட்சத்திரத்தை கடக்க. குருக்கு அடுத்து சனி. சனி 13 மாதங்கள். 13 மாதங்கள். சனிக்கடுத்து ராகு 8 மாதங்கள். ராகு கேது 8 மாதங்கள். ஐயா இப்ப சொல்லுங்க. ஐயா சொல்றாங்க ஐயா. சூரியன் 13 நாள், சந்திரன் 1 நாள், செவ்வாய் 20 நாள், புதன் 13 நாள், குரு 5.25 மாதம், சனி 13 மாதம், ராகு 8 மாதம், கேது 8 மாதம். வெரி குட். ஐயா சுக்கிரன் சொல்லி. சுக்கிரன் வந்து 13 நாள். ஒரு மாசம் எல்லாம் கிடக்கிறதெல்லாம் ஒரு நட்சத்திரத்தை 13 நாள்ல கிடக்குறாங்க. ஒரு மாசக்காரங்களாம். சரி சந்திரன் புதன் சுக்கிரன் ஒரு மாசம். சரி இப்ப நம்ம இந்த கடக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? நகர்வுன்னு சொல்றோமா? ஆமாங்க. இது புரியுதா? ஓகே, இதோட புரியுது. சரி அடுத்து லக்னம்னு எழுதுங்க. லக்னம் ஒரு ராசி. இப்ப லக்னம் இருக்கு பார்த்தீங்களா? ராசி. இந்த ராசி மண்டலத்தை ஒரு சுத்துனாருன்னா 24 மணி நேரம் லக்னம். அப்ப ஒரு ராசியை கடக்க 2 மணி நேரம். ஒரு நட்சத்திரத்தை கடக்க 53 நிமிஷம் எடுத்துக்கிடுவாரா? ஒரு பாகத்தை கடக்க 13 நிமிடம். ஒரு டிகிரியை கடக்க 4 நிமிடம். அப்ப இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். யார் வேகமா கடக்கிறா? லக்னம் தான் வேகமா கிடக்குது. லக்னம் தான் வேகமா கடந்துருச்சு. சரியா? கடந்துருச்சு. ரைட். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனேவும் அந்த நட்சத்திரத்துக்குள்ள 9 நட்சத்திரத்திற்கும் பங்கு இருக்கு. அந்த பங்குக்கு பேரு உபநட்சத்திரம். இப்ப பாருங்க, அஸ்வினின்னு சொல்லியாச்சு. இந்த அஸ்வினிங்கிறது ஒரு பெரிய பங்கு. நட்சத்திரம்னா தசா. இந்த
9 பங்குல அஸ்வினி அஸ்வினியா பிரியுதா? ஆமாங்க ஐயா. அஸ்வினி அஸ்வினியா பிரியுது. அப்ப பரணி அஸ்வினியிலிருந்து அடுத்த பிரிவு என்ன வருது? பரணி ஐயா, பரணி. பரணியா வருது. அப்ப பரணி, அதுக்கடுத்து கிருத்திகை. கிருத்திகை. இப்படியே 9 பிரிவா வருதா? ஆமாங்க, ஆமா. சரி, இப்போ 9 பிரிவா வந்தா அதை என்ன சொல்றோம்? உபநட்சத்திரம். உபநட்சத்திரம்னு சொல்றோமா? ஆமாங்க. சரி சரி, இப்ப பாருங்க, இந்த உபநட்சத்திரத்தை, இந்த உபநட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா புத்தி. உபநட்சத்திரம்னா என்ன அர்த்தம் தமிழ் இதுல? புத்தி, புத்தி தான் அர்த்தம். உபநட்சத்திரம்னா தெரியலையா? இப்ப தெரியுதுங்கய்யா. இப்ப தெரியுதான்னு பாருங்க. புக்தின்னு எழுதிருக்கு, தெரியுதா? இப்ப தெரியுது. புக்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப திரும்ப தெரியல. அம்மா தெரியுதுமா? அங்கதான் அம்மா இப்ப எனக்கு தெரியுதுமா, மத்தவங்க தெரியுதா பாத்துங்க. சென்னை ஜெயப்புரதா தெரியுது. தெரியுதா? சரி சரி, இப்ப இந்த புத்தி இருக்கு இல்லையா, அஸ்வினின்னு இருக்கு இல்லையா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை, அஸ்வினி நட்சத்திரம் சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, 1ன்னு போட்டு கேது, கேது. இந்த கேதுவுடைய தசா வருஷம் எவ்வளவுயா? 7 வருஷம். 7 வருஷம். இந்த கேதுவை சார்ந்த நட்சத்திரம் அஸ்வினியா? அஸ்வினி. ஆமாங்க. அஸ்வினி. அஸ்வினிக்கு அடுத்து மகமா? மகம். மகத்துக்கு அடுத்து மூலம். மூலம். இந்த லைன் புரியுதான்னு பாருங்க. புரியுதுங்க, புரியுது. அப்ப இந்த அஸ்வினிக்குள்ள இந்த கேது இருக்கு, இந்த மகத்துக்குள்ள இந்த கேது இருக்கு, மூலத்துக்குள்ள கேது இருக்கா? ஆமாங்க. இப்ப புரியுதா? அப்ப இந்த கேதுவை பிரிங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன செய்யணும்? அஸ்வினி, மகம், மூலம்னு தெரியணும். இப்ப 2வது சுக்கிரன், எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஐயா. இப்ப சுக்கிரனுடைய முதல் நட்சத்திரம் எது? பரணி. பரணிக்கு அடுத்து பூரம். பூரத்துக்கு அடுத்து பூராடம். அப்ப இந்த பரணிக்குள்ள யார் இருக்கா? பரணிக்குள்ள யார் இருக்கா? சுக்கிரன் இருக்காரியா? சுக்கிரன் இருக்காரு. பூரத்துக்குள்ளேயும் சுக்கிரன் இருக்காரு, பூராடத்திலையும் இருக்காரு. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முதல் பாரியாயம், இது 2வது பாரியாயம், இது 3வது பாரியாயம். இது ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். சரி, அடுத்து 3வது தசை. சுக்கிரனுக்கு அடுத்து சூரியனா? சூரியன் எத்தனை வருஷம்? 6 வருஷம். அதனுடைய நட்சத்திரத்தை சொல்லுங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். உத்திராடம். சரி, அடுத்து 4வது தசை. சந்திரன். சந்திரன். சந்திரன் எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஐயா. சரி, நட்சத்திரம் சொல்லுங்க. ரோகிணி, ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அஸ்தம், அஸ்தம், திருவோணம். திருவோணம். போர்டு ரொம்ப கிராஸா பாதிதான் சார் தெரியுது. எல்லாருக்கும் ஃபுல்லா தெரியுதா போர்டு? தெரியல. இப்பதான் தெரியுது. இப்படியே இருக்கீங்க கரெக்டா. இப்ப பாருங்க. ஆனா லைட் கிளார் அடிக்குது. லைட் எதுக்கு கிளார் அடிச்சு? நீங்க தெரிஞ்சாதானே சொல்லி தர்றேன். இப்ப தெரியுது. தெரிஞ்சாலும் போர்டு தெரியுதுங்களா? கிளார் அடிக்குதா? இப்ப தெரியுதான்னு பாருங்க.
இப்ப ரொம்ப கிளார் அடிக்குதோ? ஆமாங்க ஐயா, ஆமா. அவங்க பிளிங்க் ஆகுதுங்க ஐயா, அதனால சரி. நான் இப்ப செவ்வாய். கரெக்டா இருக்கானா இப்ப பிளிங்க் ஆமா. ஆகுது. அம்மா ஜெயபிரதா அம்மா, செவ்வாய்க்கு எத்தனை வருஷம்? 7 வருஷம் ஐயா. 7 வருஷம். ஹலோ சார். அதனுடைய நட்சத்திரத்தை சொல்லுங்க. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். மிருக அவிட்டம். சீரிஷம். மிருகசீரிஷம், ஆ, சித்திரை, சித்திரை, அவிட்டம். 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 சரி. அதுக்கடுத்து 6வது ராகு ஐயா. ராகு எத்தனை வருஷம்? 18 வருஷம் ஐயா. 18 வருஷம். சொல்லுங்க தசை, இது நட்சத்திரம் சொல்லுங்க. திருவாதிரை, 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 சுவாதி, சதயம். சுவாதி, ஆதி, சதயம். இப்ப இந்த ராகு நட்சத்திரத்தை சித்தர்கள் சித்தர்கள் உடைய அமைப்புள்ளதுன்னு சொல்லலாமா? 18 சித்தர்கள் இருக்காங்களா? ஆமாங்க, ஆமா. சரி. ராகுக்கு அடுத்து யார் வருவா? சார் குரு எத்தனை வருஷம்? 16 வருஷம். குரு நட்சத்திரம் சொல்லுங்க. புனர்பூசம், புனர்பூசம், விஷாகம், விசாகம், பூரம், விசாகம், பூரட்டாதி. பூரட்டாதி. சரி. அதுக்கடுத்து 8வது சனி, சனி எத்தனை வருஷம்? 19 வருஷம். 19 வருஷம். என்னென்ன நட்சத்திரம்? பூசம், அனுசம், பூசம், உத்திரட்டாதி. அனுசம், அனுசம், உத்திரட்டாதி. உத்திரட்டாதி. அடுத்து 9வது இது புதன் சார். புதன். வருஷம்? 17 சார். ஆ, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்ப நம்ம 27 நட்சத்திரமும் இந்த கிரகத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டோம். இந்த வருஷங்களை பிரிச்சு கொடுத்துட்டோம். இந்த வருஷத்தெல்லாம் கூட்டினா 120 வருதா? வருதுங்கய்யா. இந்த நட்சத்திரத்தெல்லாம் கூட்டினோம்னா இப்ப இது எத்தனாவது நட்சத்திரம்? 1வது நட்சத்திரம் ஐயா. இது 1வது நட்சத்திரம், இது 2வது நட்சத்திரம், இது 3வது நட்சத்திரம், இது 4வது நட்சத்திரம், இது 5வது நட்சத்திரம், இது 6, 7, 8, 9 வந்துருச்சா? வந்துருங்கய்யா. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், 8வது நட்சத்திரம் எதியா? 8 வந்து பூசங்கியா. 6வது நட்சத்திரம் எதுமா? திருவாதிரை. ரைட். அதே மாதிரி இது 19வது நட்சத்திரம், இது 20வது நட்சத்திரம், இது 21, இது 22, இது 23, இது 19, இது 20, 21, மகம் 10. 21, 22, 23, 24, 25, 26, 27. இது எத்தனாவது நட்சத்திரம்? 19. தப்பா எழுதிருக்கனா? மூலம். தப்பா எழுதிட்டேன். இது வந்து 10வது நட்சத்திரம், இது 19வது நட்சத்திரம். அப்படி எழுதணும். இது 10, இது 19. அப்ப இது 11, இது 12, இது 13, இது 14, இது 15, இது 16, இது 17, இது 18, இது 20, இது 21, 22, ஐயா. ஓகே, ஓகே. 20 போட்டீங்க. 23, 24, 25, 26, 27 வந்துருச்சா? ஓகே, ஓகே. சரி. இப்ப இந்த நட்சத்திரங்கள் இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியணும். எங்க கேட்டாலும் எப்ப கேட்டாலும் தெரியணும். இப்ப ஒருத்தர் கேட்கிறோம், குருவோட நட்சத்திரத்தை யாராவது சொல்லுங்க அம்மா, யாராவது சொல்லுங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. எத்தனை வருஷம் அதனுடைய தசா வருஷம்? குரு 16 வருடம். நட்சத்திரத்தினுடைய எண் 7, விசாகம் 16, பூரட்டாதி 25.
12வது நட்சத்திரம். இது எப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிறதுனா, இங்க பாருங்க, இது 1 வருது, இது 1 வருது, இது 1 1 9 கூட்டம் 1 வருமா? ஆமாங்க ஆமா. அதே மாதிரி இது 2 வருது, 1 1 கூட்டம் 2, இது 20 வருது 2, இது வந்து 3 வருது, 1 2 3, 2 1 கூட்டம் 3 வருதா? 21. ஆமாய்யா. இப்படி மனசுக்குள்ள வச்சுக்கலாமா? இப்ப பாருங்க, இதை கூட்டுங்க, 6வது நட்சத்திரம். அப்ப இது எத்தனாவது நட்சத்திரம் வரும்? 15. இது எத்தனாவது நட்சத்திரம் வரும்? 24. 24. இப்ப புரியுதா? புரியுது. இதை அழிச்சிடலாமா? அழிச்சிடலாம். இப்ப இது வரைக்கும் நட்சத்திரம் பிரிக்கிறது ஏதாவது சந்தேகம் இருக்காயா? நட்சத்திரம் பிரிக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாராவது ஒருத்தர் கேட்டுருவோமா? கேள்வி கேட்டுருவோமா? ஐயா கேட்டுருவோம். சரி, இது ஏன் பிரிக்கிறோம் தெரியுமா? நட்சத்திரத்தை ஏன் பிரிக்கிறோம்னா, ஐயா இப்ப ஏன் பிரிக்கிறோம்னா, நல்லா பாருங்க, ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்ப கிரகம் வந்து புதன், இது 7ஆம் வீட்டின் சப்ளாடு, 7ஆம் பாவத்தை வச்சிருக்கு. புதன் நின்ற நட்சத்திரம் சனி, இது 10வது வீட்டை வச்சிருக்கு. மறுபடியும் புதன் 7வது வீட்டை வச்சிருக்கு. இது கேபி, இது கேபி. இந்த புதன் வந்து, புதன் சொன்ன உடனே நல்லா கவனிங்க, புதன் சொன்ன உடனே புதனுடைய முதல் நட்சத்திரம் எதுயா? ஆயில்யம். எழுதிடலாமா? ஆயில்யம் எழுதிட்டோம். இந்த ஆயில்யத்துக்கு அடுத்து வர்ற சனி என்னது? அனுசம். சரி, இந்த அனுசத்துக்கு அடுத்து வர புதன் எது? கேட்டை. அப்ப இந்த புதன் வந்து, இங்க ஒரு புதன் இருக்கு இல்லையா? கேபியில 7 7ஓட தொடர்பா இருக்கு. ஆனா இந்த கேட்டை வந்து, கேட்டை நட்சத்திரம் 5 வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 10 வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 5000. இப்ப புரியுதா ஏன் பிரிச்சிருக்கோம்னு? ஐயா, இது வந்து உங்ககிட்ட முதல்ல படிச்சவங்களுக்கு இது புரியும், புதியவங்களுக்கு புரியாது நினைக்கிறேன். இல்ல புரியும். ஏன் புரியும்? இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இதுல இருந்து நீங்க சொன்னதா தெரியுது. ஆயிலத்திலிருந்து பிரிஞ்ச அனுசம், அது புரியுதுங்க. ஓகே. அனுசத்திலிருந்து பிரிஞ்ச கேட்ட தானே வரும் புதன். ஆமா, ஓகே. ஆனா அது 5 வச்சிருக்கின்றது அதுக்கு சொல்லுவாங்க. இல்ல, இது இந்த புதன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம். ரைட் ரைட். ஓகே ஓகே. இந்த புதனும் ஒண்ணு இல்லை, வெவ்வேறு நட்சத்திரம். ஏன்? இதுல இருந்து பிரிஞ்சது இது, இதுல இருந்து பிரியும் போது இது வராது இல்லையா? வராது. ஏன் வராதுங்கிறது இங்க ராசி கடத்துல பாக்குறோம். இங்க பாருங்க ஐயா, கேமரா நவுத்தணும். இந்த வந்துடுறேன். ஓகே ஓகே. ஐயா, இது முக்கியமான கிளாஸ். இங்க பாருங்க, இப்ப இந்த புதன் ஆயில்யம் எங்க இருக்கியா? கடகத்துல இருக்கு. ரைட்டா? சரி, இந்த கடகத்துல இருக்கிற ஆயில்யத்துல இருந்து பிரிச்சோம்னா, இந்த கடகத்துல இருந்து ஆயில்யத்தை பிரிக்கிறோம். ஆயில்யமா? ஆமா. ஆயில்யம். ஓகே. ஆயில்யத்துக்கு அடுத்து என்ன வரும்? பிரிங்க, இந்த பாருங்க, பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. ஆயில்யம். ஆயில்யத்துக்கு அடுத்து என்ன வரும்? மகமையா. ஆயில்யத்துக்கு அடுத்து மகம். மகத்துக்கு அடுத்து பூரம். பூரத்துக்கு அடுத்து உத்திரம். உத்திரத்துக்கு அடுத்து அஸ்தம். அஸ்தத்துக்கு அடுத்து சித்திரை. சித்திரைக்கு அடுத்து சித்திரத்துக்கு அடுத்து சுவாதி. சுவாதிக்கு அடுத்து விசாகம். விசாகத்துக்கு அடுத்து ஆனிஷம். வந்துருச்சா?
அப்ப எங்க வந்துருச்சு அனுசம்? விருச்சிகத்துல விட்டார். அப்ப இது தசை, இது தசை, இது புத்தி, இது அந்தரம். புரிஞ்சா? இப்ப ஆயிலி அனுசத்துல இருந்து பிரிங்க. ஓகே ஓகே. அனுசம் 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 கேட்டை அனுசம் கேட்டை அனுசம் மூலம் அனுசை மூலம் அனுசம் பூராடம் அனுசம் பூராடம் பூராடம். நீங்க நல்லா பாருங்க. அனுசத்திலிருந்து புரிஞ்சோன்னு இந்த கேட்ட வந்துருச்சு. அதுக்கு அடுத்து ஏன் போறியா? இல்ல இல்ல, நாங்க முழுசா சொல்ற மாதிரி நீங்க கேட்கறீங்கன்றதுனால. அப்படி போடுங்க. இங்க வந்தோடனே நின்றுக்கணும் நீங்க. ஆமாங்க, ஆமா ஆமா. அப்ப இங்க வந்துருச்சா? வந்துருந்தீங்க, கேட்டே வந்துருது. ஓகே, விருச்சிகத்துல கேட்டே வந்துட்டார். அப்ப தசை புத்தி அந்தரம். இப்ப இத சூட்சமாமா பிரிச்சோம்னு வச்சுக்கோங்க, மாறிட்டே இருக்கும். அப்ப ஒரே கிரகங்களை பார்க்கும்போது ஒன்னா இருக்கு. அந்த கிரகத்தை பிரிச்சு பார்த்தாத்தான் என்னவா தெரியும்? ஆக்சுவலா எந்த வீடு அவங்க வச்சிருக்காங்கன்னு தெரியும். தெரியும். இப்ப புரியுதா? புரியுதுங்க. சரி, இப்ப இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நம்ம அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இவரு கௌதம சாமி வந்துட்டீங்களா ஐயா? கௌதமையா, கௌதம் டாக்டர் வந்திருக்காரா? கண்ணுல எனக்கு இந்த போர்டுல கண்ணுல படல. வந்துட்டு போயிட்டாரியா? வந்துட்டே போயிட்டார். ரைட். ஆமாய்யா. சரி, இப்ப நல்லா பாருங்க. இப்ப இந்த கேதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க. இந்த கேதுன்னு சொன்ன உடனே இந்த 3 நட்சத்திரம் இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. இந்த 3 நட்சத்திரம், இந்த கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இந்த கேதுவுடைய 3 நட்சத்திரத்தை பிரிச்சோம்னா அதனுடைய உப நட்சத்திரம் வரும் இல்லையா? கேது கேது வரும் இல்லையா? ஆமா, கேது கேது வந்துரும், மகம் மகம் வந்துரும். அந்த கேதுவினுடைய உப நட்சத்திரம் அதனுடைய அளவு வந்து இந்த லக்னம் இதுக்குள்ள போகும்போது எவ்வளவுன்னா, நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அப்புறம் பாத்துக்கிறோம். கேது 7 வருஷங்கிறதுனால 46 40. ஓகே ஓகே. இது டிகிரி, இது மினிட்ஸ், இது செகண்ட். கேதுக்கு எவ்வளவு நாள் வருது? கேதுக்கு 7 வருஷம் ஐயா. 7 வருஷம்னால ஒரு வருஷத்துக்கு 6 40. ஓகே ஓகே ஓகே. ஒரு வருஷத்துக்கு 6 6 40. அந்த கணக்குல இப்ப வேண்டாம். இதை மட்டும் பாரு. கேதுக்கு மட்டும் எவ்வளவு காலம்? 00 டிகிரி 46 மினிட் 40 செகண்ட். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, இந்த அம்மா சாந்தாமா ஐயா சொல்லுங்கய்யா. அந்த நம்ம அந்த அனுப்பணும்ல இந்த ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுன்னு, ஆமாய்யா. அது இருக்கா? எல்லோ கலர் கார்டு. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுன்னு அனுப்புனது. இந்த பாக்குறீங்க. இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பாருங்க ஐயா. எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பாருங்க. பாக்குறேன். நம்ம சப்ளாட்ல பாருங்க. வந்திருக்கியா வந்திருக்கு. இப்ப சூரியனுக்கு எவ்வளவு, கேதுவுக்கு அடுத்து சுக்கிரனுக்கு எவ்வளவுன்னு பாருங்க. சுக்கிரன் வந்து 2 டிகிரி 13 20. 20. 13 20. சரி, அதுக்கடுத்து மூணாவது சூரியனுக்கு 40ங்கய்யா. 40 வட்டம். ஆமாங்க, 40 மட்டும். சூரியனுக்கு சந்திரன். சந்திரன் சந்திரன் 1 டிகிரி 06 மினிட் 40 செகண்ட். அடுத்து சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் ஐயா, செவ்வாய். செவ்வாய்க்கு எவ்வளவு ஏற்கனவே போட்டிருக்கோம். கேது உள்ளது தானே? 00 46.40. 46.40. அதுக்கடுத்து ராகு. ராகுக்கு 2 டிகிரியா? 2 டிகிரி ஃபுல். 2 டிகிரி ஃபுல்லு. ஆமா.
அதுக்கடுத்து ராகுக்கு அடுத்து குரு. குரு வந்து 1 டிகிரி 46 மினிட் 46 மினிட் 40 செகண்ட். அதுக்கடுத்து சனி. சனி 2 டிகிரி 06 மினிட் 40 செகண்ட். 06 40 செகண்ட். அதுக்கடுத்து புதன் ஐயா. புதன் வந்து 1 டிகிரி 53 செகண்ட் 20 மினிட். இதை எழுதிக்கங்க அப்படியே. இதுக்கு அப்படியே நிமிஷங்கள் எழுதியிருக்க மாதிரி பக்கத்துலேயும் லக்னம் கிடக்கிறதுக்கு. ஆமா எழுதிருக்கீங்க பக்கத்துல. எவ்வளவு நேரம் எழுதியிருக்கோம்? சூரியனுக்கு வந்து 2.5 மினிட் 2.5 நிமிஷம். 2 நிமிஷம் அப்படி போட்டுக்கலாமா? 2 நிமிடம்னு போட்டுக்கலாமா? ஆமா ஆமா நிமிடம் போடுங்க. சரி. சுக்கிரனுக்கு எவ்வளவு எழுதியிருக்கோம்? சுக்கிரன் 9 நிமிஷம் ஐயா. சரி 9 நிமிஷம் தோராயமா. 9 நிமிஷம் தோராயமா. அதுக்கடுத்து சூரியனுக்கு ஐயா இதுக்கு வந்து கேதுவுக்கு வந்து 3 நிமிஷம் ஐயா. சூரியனுக்கு தான் 2.5 நிமிஷம். சரி. கேது செவ்வாய் 3. சந்திரனுக்கு எவ்வளவு போட்டிருக்கோம் பாருங்க. சந்திரனுக்கு 4.5 ஐயா. 4.5 நிமிஷம். அடுத்து வந்து செவ்வாய்க்கு 3 நிமிஷம். 3 நிமிஷம். அதுக்கடுத்து ராகுக்கு 8 நிமிஷம். 8 நிமிஷம். குருவுக்கு 7 நிமிஷம். 7 நிமிஷம். சனிக்கு சனி வந்து 8.5 நிமிஷம். கடைசியில புதனுக்கு 7.5 நிமிஷம். இது லக்னம் கிடக்கிறதுக்கு. இது எது கிடக்க? லக்னத்தை கிடக்குது. ஓகே. இப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னா கேது சப்ளாடு எவ்வளவு இருக்கு? இந்த கேது சப்ளாடுனா அஸ்வினிக்கு இதுதான், மகத்துக்கு ஐயா இது அப்படியே நின்றுச்சோ? இந்த வரேன். அப்படியே ஸ்டில் ஆயிடுச்சு. ஆமாங்க ஆமா இன்னும் அப்படிதாங்க இருக்கு. இந்த வரேன்.